வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். மாங்காய் நான் தோலோடு துருவிருக்கேன். உங்களுக்கு தோல் தின்னாக இருந்தது, அதாவது மொத்தமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மெல்லிஸாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போல் பெருசாக இருக்கும் இல்லைங்களா துருவுறது, அதில் துருவிக்கோங்க. துருவிட்டு தனியாக அப்படி நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாங்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷனும் ஊட்டச்சத்து எல்லாமே மாங்காய் கொடுக்குது. ஸோ அதனால் உடல் ஆற்றல் அதிகமாகுது. நீங்கள் மாங்காய் இப்போ சீசனல் வெயில் டைமு அப்படிங்கிற ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். ஸோ கிடைக்கிற டைமு இந்த போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. பருப்பு செவந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு செவந்ததுக்கப்புறமா கடுகு வெடிக்கட்டும். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நம்ம கீறிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம், அதனால விதை மேலே படும். ஸோ கவனமாக செய்யுங்க. இப்போது 5 சின்ன வெங்காயம் இந்த போல் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா போடாதீங்க, பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது, சதப்பாக இருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்தை வடித்து ஆற வைக்கல உப்பு மேலால் எண்ணெய் சேர்த்து தான் ஆற வச்சுருக்கோம், ஒரு அகலமான பிளேட்டில் போட்டுட்டு. ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா சாதம் உதிரியாக கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்ச மாங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது உடல் வெயிட் அதிகமாக இருக்குது இல்லையா, அந்த பர்சன்ஸ் நீங்கள் மாங்காய் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்க மாங்காய் லைட்டாக உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கிளியர் ஆயிரும். அதே போல் உடலில் நீர்ச்சத்து அதிகமாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆனது. பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்குது, செரிமானத்தை நல்லாவே தூண்டுது உங்களுக்கு. அதே போல் இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. மாங்காவை இந்த போல் நல்லா குலைவாக கலர்னதுக்கப்புறமா கீழே வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சாப்பாடை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. மாங்காய் சின்னதாக இருக்கும், ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் சாதம் சேர்த்துக்கோங்க. இது மாங்காய் கொஞ்சம் பெருசு, ஆனால் புளிப்பு நார்மலாக இருந்தது. அதனால் நான் நார்மலான எப்பயும் யூஸ் பண்ணுற அளவு சாதம் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ புளிப்பு அதிகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு சாப்பாடை அதிகப்படுத்த குறைக்க நீங்கள் செஞ்சுக்கோங்க. மாங்காய் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த மாங்காய் ரெசிபி ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாக தேவைப்படும் அவங்களுக்கு. அப்படி இருக்கையில் மாங்காய் உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடையில் குழந்தைக்கு கண் எரியும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றத விட இப்படி மாங்காய் சாதம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வளைகாப்பு அப்பெல்லாம் மாங்காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் அதெல்லாம் நிறைய கலவை சாதம் செய்வாங்க. அதில் மாங்காய் சாதம் ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காய் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு சிப்ஸ் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குதோ அந்த சைட் டிஷ் வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.